இன்றைக்கி எங்கள் சொந்த கொல்லைக்கு கிராமத்தில் இருக்க கொல்லைக்கு போகலான்னு தான். அது விருதாசலம் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம். போகிற வழி ஓடணுங்க. இது மழை பெஞ்சுன்னா ஆள் உயரம் தண்ணி வரும். முன்னாடிலாம் ரொம்ப அகலமாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப குறுகலாகிடுச்சு. மணல் அவ்வளோ மணல் இருந்துச்சு, இப்போ மணலே இல்லை. மழை வராதனால எல்லாம் அப்படியே துந்து போயிட்டு கட்டாந்தறி ஆகிப்போச்சு. முன்னாடிலாம் பருவமழை கரெக்டாக பெஞ்சுது, அப்போ மழை வந்துச்சு. உடலில் நடக்க முடியாது. ஒரு அடி ஆழத்துக்கு மணல் நல்லா வெள்ளையாக இருக்கும், அவ்வளோ அகலமாக இருக்கும். தண்ணிலாம் அப்படியே அவ்வளோ தப்புன்னு வரும். இப்போ அது அந்த சூழ்நிலைகள் இல்லாதனால வெறும் கட்டாந்தறியாக இருக்குது. இந்த வழியாக தான் போகணும். என்னென்னா தனியாக போனால் ஒரு பயமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஏன்னா 2 சைடும் மரம் செடி கொடியெல்லாம் இருக்கிறதுனால தனியாக இருக்கும், பயமாக இருக்கும். இப்போ நாங்கள் 3 பேர் போகிறோம் கொல்லைக்கு. போகிற வழியில் தான் அதெல்லாம் எல்லாம் இப்போ எல்லாம் கொல்லையில் இப்போ நெல் போட்டிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், பச்சை கலர் கனகாமரம் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பாருங்கள் கனகாமரம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. நான் பார்த்துருக்கேன், என் பொண்ணு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால தான் அவளுக்கு காமிச்சேன். பாருங்கள், ஆரஞ்சு கலர், ரெட் கலர், எல்லோ கலர் எல்லாத்தையும் காமிச்சிருக்கோம். ஆனால் பச்சை கலர் என் பொண்ணு பார்த்ததில்ல. பச்சி எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்? உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கா? நீங்கள் உன் ட்ரெஸ்ஸோடு வச்சுக்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதோ ஃபுல்லாக இதெல்லாம் பிரண்டையா? இது ஓகே. பாருங்க அம்மா அம்மா இங்கே வாயேன். இங்கே பாருங்க, பச்சை கலரில் கனகாமரம் இருக்கு. ஆமாப்பா, அப்படியே எனக்கு ட்ரெஸ்ஸு மேட்சிங்காக இருக்கு. பாருங்க காமி, உன் ட்ரெஸ்ஸு காமி, உன் ட்ரெஸ்ஸு காமி, பூ வச்சு காமி. வாங்க ட்ரெஸ்ஸு கூட, ட்ரெஸ்ஸோட வைரச்சு மேட்ச் அப்படியே மேட்ச் ஆகுது. ஒரு நல்லாவே எல்லாத்தையும். இங்கே என்னம்மா பண்ணிகிட்ருக்க? கரிசலாங்கண்ணி நிறையா இருக்குது, பறிக்கிறேன் தலைக்கு தேய்க்கலான்னு. இதான் கரிசலாங்கண்ணி. எண்ணெய் அரைக்க போறியா? எண்ணெய் காய்ச்சறதுக்கு வா, நிறைய இருக்குது காட்டுறதா. பார்த்தாலே தெரியுது. இது எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு வேரோட வந்தால் நல்லது. வேரில் கூட அவ்வளோ சத்து இருக்குது. கேட்டு நிறையா இருக்கு இருக்கா? வேரோட போட்டு அரைக்கணும், தலை எண்ணெய் காய்ச்சணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு கரிசலாங்கண்ணி பறிக்கிறேன். கரிசலாங்கண்ணியா? பிரிங்ராஜ் எண்ணெய் காய்ச்சறதுக்கு. இந்தா எண்ணெய் காய்ச்சி இது தடவுனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? போட்டு அது இதையும் காய்ச்சி வரும் பாம்பு. Oh my God. அப்பா இருக்காரு பாரு, பாம்பு வருது சொல்லியே நம்மளை பயன்படுத்த. எண்ணெய் காய்ச்சறதுக்குப்பா. நெல் கதிரா? போதும் இது போதும். வா இப்போ எண்ணெய் காய்ச்சறதுக்கு. எண்ணெய் காய்ச்சலாம், தலையில் தேய்க்கிறது. போக்குள்ள எல்லாம் செம்பருத்தி எல்லாத்தையும் பறிச்சுட்டு போகிறோம் எண்ணெய் காய்ச்ச. ஓ போகலாம். பாய். கவர் கொடு.